சிவாய நம. குருவாகிய குருவே துணை. எல்லோருக்கும் நமஸ்காரங்கள். நமது சித்த தரிசன சேனல் வாயிலாக கடந்த பதிவில் பாலாமதி முருகன் ஆலயத்தை பற்றி, அங்கே தரக்கூடிய இந்த தொடு குறி பற்றியும் ஒரு காணொளி பதிவு செய்திருந்தோம். அதை பார்த்த நிறைய அன்பர்கள் அடியானை தொடர்பு கொண்டு சில சந்தேகங்களை கேட்டறிந்தனர். அதேபோல் சுவாமிகள் அங்க ஜீவசமாதி ஆகியிருக்கும் ஸ்ரீ ராமகிருஷ்ண சுவாமிகள் தான் ஒரு குறிப்பினை விட்டு சென்றுள்ளார். 6 மாதங்களுக்கு ஒரு முறையே இந்த தொடுகுறியை எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று ஒரு நிபந்தனை விதித்துள்ளார். நம்ம பேசுற அன்பர்கள் என்னன்னா, இன்னைக்கு போய் ஒரு சீட் எடுப்பாங்க, திருப்பியும் போயிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு அடுத்த திங்கட்கிழமை அடுத்த வெள்ளிக்கிழமை வேற வருதான்னு சொல்லிட்டு வேற எடுப்பாங்க. ஆனா அந்த மாதிரியே எடுத்தா அது வேலை செய்யாது, அது பயனும் இல்லை. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, ஒரே ஒரு நாள் முடிவு எடுத்துட்டு போயிட்டு அந்த தொடுகூறிய அந்த சீட்டை எடுத்துட்டு சாமியை தரிசனம் பண்ண அப்புறம் அந்த சேத்திரத்துக்கு போயிட்டு முருகப்பெருமான அர்ச்சனை பண்ணி தரிசனம் பண்ண அப்புறம் ஃபுல்லா பிரதர்ஷனம் சாது ராமகிருஷ்ண சுவாமிகளோட ஆசீர்வாதம் வாங்கின அப்புறம் இந்த குறிப்பை போய் எடுங்க. இது 6 மாதம் ஒரு டைம் தான் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சுவாமிகள். அதனால இப்ப போய் எடுத்தீங்கன்னா மறுபடியும் நீங்க 6 மாதம் கழிச்சு அப்புறம் தான் எடுக்கணும். அப்பதான் கிரக நில மாற்றம் இருக்கும். ஏன்னா 6 மாதத்துக்கு ஒருத்தர் தான் எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு சுவாமிகள். இந்த வாய்ப்பை நீங்க எல்லாமே பயன்படுத்திக்கோங்க. நிறைய பேர் தொலைபேசி வாயிலா அடியான தொடர்பு கொண்டு இந்த சந்தேகங்களை கேட்டாங்க. மேலும் இது போல ஒரு சுவாரஸ்யமான பயனுள்ள பல வீடியோக்களை நமது சித்த தரிசனம் சேனல் வாயிலாக பதிவு செய்ய இருக்கிறோம். தொடர்ந்து நம்ம சேனலை லைக் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடியன் சீனிவாசன், வாலாஜாப்பேட்டை, ராணிப்பேட்டை மாவட்டம். சிவாய நம.